இந்த மூச்சுக்குள்ளே இந்த எண்ணம் விழிப்புணர்வு சேர்த்து விட்டா கொஞ்ச நாளுக்குள்ளே இவருக்கு அவருக்கும் கொஞ்சம் இடைவெளி வந்துடும். ஐயோ உடல் போயிடுமா? உடல் ஒன்றும் போகாது. உடல் நல்லா உபயோகப்படுத்த முடியும். எந்த கவலை இல்லாமல் உடலை உபயோகப்படுத்த முடியும். எந்த கவலை இல்லாமல் நம்ம மனம் முழுமையாக உபயோகப்படுத்த முடியும். உள்மூச்சில் நான் உடல் அல்ல, வெளிமூச்சில் நான் மனம் அல்ல. இதை நான் உங்கள் கூட சொல்லுறேன். நான் சொல்கிற மாதிரியே அப்படி பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆன்னு சொன்ன 7 தடவை ஆன்னு சொல்லணும். இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் மேல்முகமாக அப்படி உட்காரணும். கண்ணை மூடி நாம் உள்ளங்காய மேல்முகமாக வச்சு கொஞ்சம் மேல்முகமாக வச்சு இப்படி உட்கார்ந்திங்கன்னா உங்கள் கவனம் எல்லாமே தானாகவே இந்த புருவத்து நடுவில் வந்துடும். நீங்கள் ரொம்ப தீவிரமாக ஒன்றும் அங்கே கவனம் வச்சுக்க தேவையில்லை. நம்ம கண்ணை மூடி முகம் லேசாக மேல்முகமாக வச்சு உட்கார்ந்தா கவனம் தானாகவே இங்கே படும். அந்த அளவுக்கு மென்மையான கவனம் நம்ம அங்கே வச்சுட்டு நாம் இந்த பயிற்சி பண்ணிக்கணும். நான் ஆன்னு சொன்ன நீங்கள் அது நான் சொன்னால் அதுக்கு பின்னாடி நீங்கள் கூட ஆன்றது 7 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கொடு. கண்ண முடியும் கண் தெருங்கன்னு சொல்கிறவருக்கு நீங்கள் கண்ண முடியும் அப்படியே உட்காந்துக்கணும். நாம் உள்ளங்காய் மேல்முகமாக வச்சு நாம் முகம் லேசாக மேல் நோக்கமாக வச்சு புருவத்து நடுவில் லேசாக ஒரு கவனம் வச்சுட்டு உள்மூச்சுக்குள்ளே நான் உடல் அல்ல, வெளிமூச்சில் நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல, 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 நான் மனமும் அல்ல.
நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல.
योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तम् यस्य ब्रह्मणि रमते चित्तम् नन्दति नन्दति नन्दते वा नन्दति नन्दति नन्दते वा सत्सङ्गत्वे निस्सङ्गत्वम् निस्सङ्गत्वे निर्मोहत्वम् निर्मोहत्वे निस्सङ्गत्वे
निश्चलतत्वम् निर्मोहत्वे निश्चलतत्वम् निश्चलतत्वे जीवन्मुक्तिः निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे மெதுவா, ரொம்ப மெதுவா. கண் திறக்கும். தினமும் ஈஷா கிரியாவை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம், சுய ஆற்றல், செல்வம், நல்வாழ்வு இவற்றை பெற முடியும். இந்த கிரியா இன்றைய அதிவேகமான வாழ்க்கை சூழ்நிலையுடன் ஈடுகொடுக்க உங்களை தயார்படுத்த மிக சக்தி வாய்ந்த கருவியாய் உதவுகிறது. மேலும் ஒருவர் அவருடைய முழு திறனுக்கு ஏற்ப வாழ்வை அனுபவிப்பதற்கும் வழிவகுக்கிறது. சத்குரு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஈஷா அறக்கட்டளை முழுவதும் தன்னார்வ தொண்டர்களால் நிகழ்த்தப்படுகிற லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமாகும். ஈஷா அறக்கட்டளை கோவை அருகில் உள்ள தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோக மையத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்படுகிறது. ஈஷா யோக மையத்தின் மையமாக தியானலிங்கம் திருக்கோவில் உள்ளது. தியானலிங்கம் யோக விஞ்ஞானத்தின் சாரமாக திகழ்கிறது. தியானம் என்றாலே என்னவென்று தெரியாதவரும் தியானலிங்கத்தின் சக்தி எல்லைக்குள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே தீவிர தியான நிலையில் ஆழ்வதுடன் தியானலிங்கத்தில் இருந்து பொங்கிடும் தெய்வீக சக்தியையும் உணர்கின்றனர். பெண்மையின் சக்திமிக்க சன்னிதானமாய் உருவாகியுள்ளது லிங்க பைரவி. உடல் நலம், நலவாழ்வு, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை தருவதில் லிங்க பைரவியின் சக்தி நிலை தீவிரத்தன்மையுடன் இருக்கும். தீர்த்த குண்டம் என்பது ரசலிங்கத்தினால் சக்தியூட்டப்பட்ட ஒரு புனிதமான நீர்நிலையாகும். இந்த தீர்த்த குண்டத்தில் மூழ்கி எழுவதனால் ஒருவரின் சமனற்ற சக்திகள் சீர் செய்யப்பட்டு உடல் நலம் மற்றும் மனநலம் மேம்படும். ஈஷா யோக மையத்தில் ஈஷா புத்துணர்வு மையம் செயல்படுகிறது. ஈஷா புத்துணர்வு மையத்தின் அமைதி மற்றும் அழகான சூழ்நிலையும் சத்குருவால் வடிவமைக்கப்பட்ட பலவிதமான மருத்துவ முறைகளும் ஒருவரின் உயிர் சக்தியை மீட்டெடுத்து புத்துணர்வை அளிப்பதாக இருக்கிறது. ஈஷா ஹோம் ஸ்கூல் சத்குரு அவர்களின் நெடுநாளைய கனவான இது தரமான கல்வியை இல்லம் போன்றதொரு சூழ்நிலையில் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இங்கு வழங்கப்படும் கல்வி முறை கற்றுக்கொள்வது என்பது வேடிக்கையாகவும் விளையாட்டுமாக இருப்பதுடன் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் இயல்பான ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்கிறது. சக மனிதர்கள் பால் கொண்ட அன்பு மற்றும் அவர்கள் துயர் போக்க வேண்டும் என்ற அக்கறை ஆகியவற்றின் காரணமாக பல சமூக நலத்திட்டங்களும் துவங்கப்பட்டுள்ளன.
கிராம புத்துணர்வு இயக்கம் என்பது தென் தமிழ்நாட்டில் உள்ள 3500 கிராமங்களில் வசிக்கும் கிராம மக்களுக்கு மருத்துவ உதவி, சமூக மறுவாழ்வு திட்டங்கள் ஆகியவை அளித்து அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. கிராம விளையாட்டுகளும் மற்றும் கிராமங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளும் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றன. தரமான கல்வியை குறைவான கட்டணத்தில் வழங்கி கிராம மக்களின் நிலையை மாற்றுவது சத்குருவின் நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தாலுக்காக்களிலும் ஒரு ஆங்கில வழியிலான மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஏற்படுத்துவது ஈஷா வித்யா பள்ளியின் நோக்கமாக இருக்கிறது. பசுமை கரங்கள் திட்டம் என்பது 10 வருடங்களில் மொத்தம் 11.4 கோடி மரங்கள் நட்டு தமிழ்நாட்டின் பசுமை போர்வையை 33% நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. ஒரே நாளில் 850,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இது ஒரு கின்னஸ் சாதனையாகும். இந்த திட்டமானது வருங்கால சந்ததியினர் வாழ்வதற்கு ஏற்றவாறு இந்த பூமியை உருவாக்குவதையும் மக்களை சுற்றுச்சூழல் மீது அக்கறை உள்ளவர்களாக மாற்றுவதையும் உறுதி செய்கிறது.